லக்ஷ்மி பேசுகிறேன். எறும்பு குதிரை வந்து என்னோட அடுத்த படம். இன்னைக்கு வந்து ஆடியோ ரிலீஸ் நடந்தது நல்லபடியாக. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கங்க்ராட்ஸ் ஜிவி ஃபார் கிவிங் another சக்ஸஸ்ஃபுல் ஆல்பம். என்னோட பாட்டு இந்த படத்தில் ஹலோ பிரதர், ஒரு வித்தியாசமான பாட். ஸோ நல்லா வந்திருக்கு. ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு see it. விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்ஸ் யுவராஜ் எனக்கு வந்து இந்த ரோல் கொடுக்கறதுக்கு. வந்து ஒரு வித்தியாசமான ரோல், ஒரு வேறு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த ரோல் பண்ணும்போது. பைக் ஓட்டிருக்கேன். அது வந்து ஏன்னா நான் ஒரு பைக்கர் படத்தில். ஸோ ஆப்வியஸ்லி பைக்கர் இருந்து பைக் ஓட்டாமல் இருக்காது. ஸோ அது வந்து ஒரு வேறு எக்ஸ்பீரியன்ஸு. தேங்க்ஸ் டு த ப்ரொடக்ஷன், ஆல்சோ ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன். எனக்கு வந்து இவ்வளோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் ஃபில்ம்ஸ் கொடுக்குறாங்க அவங்க, other than just giving me a commercial films. And talking if I have to talk about Atharva has been a great friend, great co-star, down to earth person, has no airs, hard working, ஒரு நல்ல ஒரு sincerity இருக்கு அவனோட ஒர்க்கில். ஸோ இட் வாஸ் pleasure working with him. So I'm just hoping for the best, and all the best to the entire team. Thanks. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எறும்பு குதிரையோட ஆடியோ லான்ச் ஆயிருக்கு. அண்ட் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிகாஸ் 1 year நாங்கள் எல்லோரும் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்றைக்கி இந்த படம் வந்து அந்த டீசரே வந்து ஒரு நல்ல ஹைப் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா 2 பைக்கர் கேங்க்கு நடுவில் நடக்கிற பிரச்சனை தான் இந்த படம். ஸோ கண்டிப்பாக புதுசாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தமிழ் சினிமாவுக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜிவி மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ ஜிவியோட இது எனக்கு 4வது படம். ஸோ கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஜிவி எனக்கு நல்ல மியூசிக்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படமும் இந்த பாட்டுங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆல்பமாகவும் நான் நம்புகிறேன். பைக்ஸ் வந்து நான் சூப்பர் பைக்ஸ் ஓட்டினது கிடையாது இதுக்கு முன்னாடி. நான் நார்மல் பைக்ஸ் தான் ஓட்டியிருக்கேன். ஸோ பட் சூப்பர் பைக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஒரு நல்ல ஃபீல். அது ரொம்ப டைமெல்லாம் ஆகலை கற்றுக்கிறதுக்கு. ஐ திங்க் 2-3 days மேக்ஸிமம் இதாகிடும். பட் டிஃப்ரெண்ட் பைக்ஸ் யூஸ் பண்ணது இல்லை. ஒரு டுக்காட்டி யூஸ் பண்ணோம், ஒரு பிஎம்டபிள்யூ யூஸ் பண்ணோம். ஸோ டர்ட் பைக். ஸோ ஒவ்வொரு பைக்குக்கும் கொஞ்சம் டைம் எடுத்தது. ஏன்னா ஒவ்வொரு பைக்கும் வித்தியாசமாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. ஸோ ப்ராப்பர் ரிஹர்சல்ஸ் எடுத்து ப்ரொஃபஷனல்ஸை ஹையர் பண்ணிட்டு தான் பண்ணேன் எல்லாமே. இது 6 pack பண்ணணுன்றதுக்காகலாம் நான் பண்ணல. நான் வந்து ஃபிட்டாக இருக்கணுன்றதுக்காக பண்ணேன். ஸோ அது ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ். நான் வந்து இன்னொரு படத்துக்காக பண்ணேன். ஒரு அத்லீட்டாக ப்ளே பண்ணும்போது அங்கே போய் பார்க்கும்போது, அங்கே ரிஹர்சல்ஸ் எடுக்கும்போது பார்த்தேன். ஸோ ஒருத்தனும் ஷர்ட் கழட்டும் போது ஃபுல்லாக பேக்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ நம்ம அப்படி ஒன்றுமே இல்லாமல் போய் நின்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணேன். எறும்பு குதிரை என்னுடைய 41st ஆல்பம். ஒரு அதர்வாவோட நான் வேலை செய்கிற 3வது படம். அகோரம் சாரோட வேலை செய்கிற 3வது படம். ஒரு ரேஸ் ஆக்ஷன் த்ரில்லர், ஒரு கல்ட் ஃபிலிமாக இருக்கும், ஒரு கல்ட் மேக்கிங்கோடு இருக்கும், ஒரு ஸ்டைலிஷான ஃபிலிமாக இருக்கும். 5 பாடல்கள் இருக்குது இந்த படத்தில். 5 பாடல்கள் இருக்குது. பெண்ணே பெண்ணேன்னு ஒரு சாங் நான் பாடியிருக்கேன். அங்கேயே பெண்ணு செய்கிறான்ற பாட்டு முக்தா பாடியிருக்காங்க. விஜய் பிரகாஷ், ஆண்ட்ரியா, நிறைய பேர் பாடியிருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆல்பமாக வந்திருக்கு. வணக்கம், நான் இரும்பு குதிரை படத்தோட டைரக்டர் யுவராஜ் போஸ் பேசுகிறேன். இரும்பு குதிரை வந்து ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் திரு கல்பாத்தி அகோரம் தயாரிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் குமார் மியூசிக் பண்ணியிருக்காரு. இரும்பு குதிரையில் வந்து ஹீரோ அதர்வா, பிரியா ஆனந்த், லட்சுமி ராய் நடிச்சிருக்காங்க. ஜானி டுனிகன் வந்து ஒரு முக்கியமான பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு நல்ல ஆக்ஷன் என்டர்டெய்னராக இருக்கும். இரும்பு குதிரை வந்து ஒரு பைக்கர்ஸை பின்னணியாக வச்சு பண்ண கதை இது. இது வந்து ஒரு உண்மை கதையை தழுவி எடுக்கப்பட்ட கதை. பாண்டிச்சேரி பேக்ட்ராப்பில் நடந்த ஒரு கதை இது. இது வந்து பைக் ஸ்டண்ட்ஸ் வந்து இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிரதானமான விஷயமா இருக்கும். இதில் வந்து பொதுவாக இதில் பார்த்தீங்கன்னா வந்து அதர்வா வந்து பர்தேசிலேருந்து வேறு ஒரு ஸ்டைலில் ஒரு லுக்கிங் ஃபீலில் இந்த படம் நான் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பைக்கர்ஸுக்கு வந்து ஃபிசிக் வந்து ரொம்ப முக்கியம். அது ஃபிசிக்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களை வந்து காட்டி கொடுத்துரும். அந்த வகையில் வந்து அந்த கேரக்டருக்கு என்னவோ அதை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதர்வா வந்து இதில் வந்து அவரோட ஃபிசிக் வந்து அவரே இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் இதை வந்து பண்ணார். பைக் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக்ஷன் போர்ஷன்ஸ் வந்து நிச்சயமாக வந்து வித்தியாசமான ஒரு முயற்சியாக இருக்கும். இதில் வந்து ஜானி டுனிகன் வந்து இதில் பண்ணியிருக்காரு, வில்லனா பண்ணியிருக்காரு. அவர் பண்ண ஸ்டன்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் வந்து The biggest thanks I think எனக்கு வந்து போன வருஷம் நடந்த ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா எதிர்நீச்சல் ரொம்ப பெரிய ஹிட் ஆனது. அதுக்கப்புறம் I got the opportunity to sign a lot of films and Agoram sir, thank you so much because ஒரு 2 film deal sign பண்ண அவரோட வைராஜவை and எறும்பு குதிரை, and எறும்பு குதிரை முதல்ல ரிலீஸ் ஆகுது. And இந்த படம் வந்து it takes a very confident producer to shoot a film that's on racing. ஏன்னா obviously நிறைய பெரிய budgets தேவை, and எங்களை வச்சு இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கீங்க. We've shot in some really amazing locations. இட்லியில் நிறைய ஷூட் பண்ணியிருக்கோம். நார்மலாக ஒரு ஆக்டராக
நிறைய அழகான லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணியிருக்கேன். பட் இந்த படத்தில் வந்து சாங்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நிறைய சீன்ஸ் கிளைமேக்ஸ் எல்லாமே வந்து இட்லியில் ஷூட் பண்ணோம். மந்த் எண்ட் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ தியேட்டரில் போய் பாருங்கள். பசங்களுக்கு எல்லாருமே நிறைய இந்த டீசர் ரொம்ப பிடிச்சி போச்சு பிகாஸ் ஆஃப் த பைக்ஸ், சூப்பர் பைக்ஸ். இந்த படம் சைன் பண்ணப்போ எனக்கும் பைக் பிடிக்குமேனு சைன் பண்ணேன். பட் இட்லியில் போய் இறங்கி அந்த 50 டுகாட்டி பைக்ஸ் பார்த்து கொஞ்சம் எக்ஸைட் ஆகி பைக் பின்னாடி உட்காந்து பயந்து இருந்தேன். And Atharva was really excited. As a boy, I think bikes எல்லாம் ஓட்டுறது ஒரு fantasy. And in the படத்தில் he got to do that. என்ன நிறைய பயமுறுத்தியிருக்காரு இந்த படத்தில். And so but thank you so much for this experience. Thank you. இந்த படத்தில் அனைத்து பாடல்களும் நான் எழுதுறதா இருந்தது. சந்தர்ப்பத்தினால ஒரு பாடல் எழுத முடியாமல் போச்சு. அது பாடல் பார்த்துருப்பீங்க, அந்த ஹலோ பிரதர்ங்கிற பாட்டு நான் எழுதலை. என்னுடைய நண்பர் பா விஜய் எழுதின பாடல் அது. மீதி இருக்கிற 4 பாடல்கள் நான் எழுதியிருக்கேன். இந்த படத்தினுடைய கதை என்னை ரொம்ப கவர்ந்தது. யுவராஜா புதுமுக இயக்குனர் தான் இருந்தால் கூட அவர் வந்து சொன்ன கதையில் ஒரு நல்ல பக்குவம் இருந்தது. நல்ல கதையை அழகான திரைக்கதையாக பின்னியிருந்தார். கதை முதல்லேருந்து நம்ம கேட்கும்போது நமக்கு ஒரு ஆர்வம் ஏற்படணும் இல்லையா, அடுத்தது என்ன அப்படின்னு. நம்ம புத்திசாலித்தனமாக யோசிப்போம் இப்படி வரும் அப்படின்னு. அப்போ அதுக்கு மேலே புத்திசாலித்தனமாக யோசித்து ஒரு வேற ஒன்று சொன்னால் தான் படத்தில் பார்க்கும்போது அது நல்லா இருக்கும் அப்படின்னு தெரியும். அது மாதிரி நல்ல ஒரு அழகான கதையும் திரைக்கதையுமாக வந்தார். பாடல்களுக்கு நல்ல இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை பொதுவாக நான் எல்லா பாடலும் எழுதுறதுன்னா ரொம்ப யோசிப்பேன், இது எப்படி தேவைப்படுமா வராதா. ஏன்னா ஒரு படத்தில் எல்லா பாடல்களும் இடம் பெறுது அப்படின்னு சொன்னால் அந்த படமும் பாடல்களும் சேர்ந்து ஒரு சிறப்பான படமாக அமையணும்னு நான் எதிர்பார்ப்பேன். ஏதோ 2 பாட்டு எழுதுகிறோம், 3 பாட்டு எழுதுகிறோம், எல்லா பாட்டும் எழுதணும் போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன் நான். அந்த மாதிரி கதையும் காட்சியுமாக வந்ததுனால இந்த படத்தில் எழுதினேன். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டின் அடுத்த வெளியீடு இரும்பு குதிரை என்ற திரைப்படம். இந்த படத்தின் இயக்குனர் திரு யுவராஜ் போஸ். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் என்ற நிறுவனம் பல இயக்குநர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தை நன்றாக பயன்படுத்தி அவரது வாழ்க்கையில் ஒரு மைல்கண் படமாக அமைத்து செதுக்கியிருக்கிறார் என்று கூறலாம். யாராவது ஆட்டோகிராஃப் வாங்கணும்னா இப்போ வாங்கிடுறது பெட்டரு. படம் எல்லாம் வந்தப்புறமா அவர்கிட்ட நெருங்கிறது கொஞ்சம் கஷ்டமாகும். அந்த அளவுக்கு கடின உழைப்பு இந்த சந்தர்ப்பத்தை நன்றாக பயன்படுத்தியிருக்கிறார் யுவராஜ் போஸ்.